ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன் டுடே சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபதிராம் ஜோதிடர். மகர ராசி என்பவர்களுக்கு மகர ராசியுடைய குணாதிசயங்கள். மகரத்தில் பிறந்தாரிடம் அகரம் பேசு. வாக்குவாதங்கள் கில்லாடிகள், நியாயவாதிகள், நேர்மையானவர்கள், நீதிமான்கள், நீதி பிரகாரம் வாழக்கூடியவர், கடின உழைப்பாளிகள், முன்னேற்ற பாதையில் தான் செல்வார்கள். அவ்வளவு சீக்கிரம் சோடை போய்விட மாட்டார்கள். ஏதோ ஒரு 2 வருடம் 1 வருடம் கஷ்டப்படுவார்களை ஒழிய சீக்கிரம் முன்னேறிவிடும். ஆனாலும் ஏமாளி. ஒருவர் நம்புவதை சொல்லுவதை நம்பி இவர்கள் நம்புவதை மற்றவரிடம் சொல்லி ஏமாந்துடுவார். மற்றபடி திறமையானவர்கள், தைரியமானவர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், உழைப்பாளிகள், தன்னை நாடியவர்களுக்கு நிறைய உதவி செய்பவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், ஆரோக்கியத்தில் சற்று பின்தங்கியவர்கள், நல்ல ஆரோக்கியம் இருக்காது. மற்றபடி நேரத்துக்கு சாப்பிட்டு உடல் வளர்க்க மாட்டார்கள். விரும்பியதை சாப்பிடுவார்கள், நேரத்துக்கு சாப்பிட மாட்டார்கள். நல்ல மனைவி மக்களும் நல்ல பற்றுள்ளவர்கள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அமையும். ஒரு சிலருக்கு மனைவியாலும் மக்களாலும் சில சோதனைகள் வரலாம். ஏன்னா 5ஆம் ஆதி சுக்கிரன் என்றால் மனைவி, 7ஆம் ஆதி சந்திரன் என்றாலும் மனைவி, தாயாருடைய கவனிப்பில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உறக்கம், நல்ல சிந்தனை, நல்ல கல்வி. அதிலிருந்து வெளிவந்து தனக்கு தனியாக குடும்பத்தை அமைத்துக் கொண்டு வாழும்போது சற்று சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். தொழில் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய தொழில், உத்தியோகம், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல எதிர்பார்த்த பணவரவு ஆகியவை இயற்கையாகவே அமைந்து வருவார்கள். தனாதிபதி சனி, 10க்குரியவன் சுக்கரன், 9க்குரியவன் புதன், தர்மகர்மாதிபதி யோகத்தோடு பிறக்கக்கூடியவர்கள், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டவர்கள். வாழ்க்கையின் ஆரோக்கியம் என்பது புகழ் பெற வாழ்வது. தோன்றி புகழுடுவோர் தோன்றுக, அக்கிலார் தோன்றின் தோன்றாமை நன்று என்கிற அந்த மந்திர சொல்லுக்கு அதிகமாக பயன்படுபவர்கள் இவர்கள். இவர்களை வைத்து நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். உதாரணம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மகர லக்னத்தில் இருப்பார்கள். நீண்ட மூக்கு, கூர்மையான பார்வை, பெரிய நெற்றி, அகலமான உடல், ஆரோக்கியமான உடல் கொண்டவர்கள். இவர்களை நம்பி எதை ஒப்படைத்தாலும் அது பத்திரமாக இருக்கும். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். அப்படி உள்ளவர்கள். பெரிய வீடு, மனை, வாகனம், 4ஆம் ஆதி செவ்வாயாக வருவதால், 11 செவ்வாயாக வருவதால் பெரிய வீடு, மனை, வாகனம், தொழில், உத்தியோகம் கொண்டவர்கள். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள், பேங்க் என்று சொல்லக்கூடிய வங்கியில் பணிபுரிபவர்கள், மருத்துவர்கள், மருத்துவ ஆலோசனை சொல்பவர்கள், பிறருக்கு உதவிகரமான நிறைய வேலைகள் செய்பவர்கள், தன்னை நாடியவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பவர்கள், கோவில், குளம் போன்றவற்றை நிர்வகித்து அதற்குண்டான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுப்பவர்கள். உதாரணம், பெருமாள் கோயிலுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார்கள். பெண்கள் என்று பார்த்தால் சிறப்பான குணம் படுத்தவராக இருப்பார்கள், அழகிய முகப்படுத்தவராக இருப்பார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்வதில் விருப்பம் உள்ளவராக இருப்பார்கள், சுதந்திர மனப்பான்மை கொண்டவராக இருப்பார்கள். ஆண்கள், பெண்கள் மிகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவராக இருப்பார்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள், எதிர்காலத்தில் சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். 50 வயதுக்கு மேல் மிகவும் சிறப்பான வாழ்க்கை, பெரிய தொழில், பெரிய பெரிய அதிகாரிகளின் பழக்க வழக்கங்கள், அரசியல்வாதிகளின் பழக்க வழக்கத்தோடு நல்ல துணையோடு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். ஆக இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
நல்ல அறிவாளர். திருவோண நட்சத்திரத்தில் மிகவும் சிறப்பான அமைப்பு கொண்டவர்கள். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து பெட்டகத்தில் வைத்துக் கொள்பவர்கள் இவர்கள். தெய்வ வழிபாடு என்று பார்க்கும்போது 9ஆம் ஆதி புதனாக வருவதாலும் 2ஆம் ஆதி சனியாக வருவதாலும் வராகி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. பெருமாள் என்று சொல்லக்கூடிய கரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட ஆலோசனை உண்டு. அதுக்குரிய கட்டணம் உண்டு. நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்.